தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுக வேட்பாளர்களை மாற்ற வலியுறுத்தி அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை, தீக்குளிப்பு, ஊர்வலம் என பல்வேறு வகையிலும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராட்டங்களை நடத்தினர். பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் மைதீன் கானை மாற்ற வலியுறுத்தி திமுக தலைவர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்தை திமுக நிர்வாகிகள் முற்றுகையிட்டனர். பாளையங்கோட்டை தொகுதியில் 3 முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் மைதீன் கான் தொகுதிக்கும் தொண்டர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு தொகுதி வேட்பாளரை தொடர்ந்து ஜோலார்பேட்டை வேட்பாளரையும் மாற்ற வேண்டும் என திமுகவினர் வலியுறுத்தியுள்ளனர். ஜோலார்பேட்டை திமுக வேட்பாளரான கவிதா தண்டபாணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜோலார்பேட்டையில் அவர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் வாணியம்பாடியில் உள்ள வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அலுவலகம் எதிரே திமுகவினர் கந்தசாமி, சார்லஸ் ஆகியோர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி திமுக வேட்பாளரை மாற்றி மெய்யநாதன் என்பவரை அறிவிக்க வலியுறுத்தி திமுகவினர் ஊர்வலம் சென்றனர். இதே கோரிக்கைக்காக மெய்யநாதனின் ஆதரவாளர்கள் 3 நாட்களாக மரமடக்கி, ஆலங்குடி, புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கீரமங்கலம் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் திமுகவினர் வேட்பாளரை மாற்ற கோரி மனு அளித்தனர். பின்னர் அங்கிருந்து கருப்பு கொடியை ஏந்தியபடி பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக முழக்கமிட்டபடி சென்றனர். பல்வேறு இடங்களில் வேட்பாளர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சேலத்தில் திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. சேலம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட 4 தொகுதிகளைச் சேர்ந்த திமுக வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க ஆதரவாளர்களுடன் சென்றனர். அப்போது அங்கு வந்த திமுகவின் மற்றொரு தரப்பினர் மறைந்த வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு ஆதரவாக முழக்கமிட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.